டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ் ப்ரோவோடது எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் வந்து நம்ம பயங்கரமா வந்து இதோட சேல்ஸ் வந்து பார்த்தோம். அதனால என்ன பண்ணிருக்காங்க கம்பெனில அப்படின்னா 2 புது நியூ மாடல் அதே லெஜெண்ட் ப்ரோல வந்து விட்டுருக்காங்க. இந்த 2 மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 GB சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து 4 GB RAM. இந்த 2 மாடலுக்கும் வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து போன மாடல்ல இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இப்போ அப்டேட் வந்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சந்தேகம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த லெஜெண்ட் ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். செம வெயிட். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த மெஷ் டைப்ல இருக்கு பாருங்க. மெஷர்மெண்ட் பாருங்க, D65mm லென்ஸ், ABS பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு ஈத்தர்நெட் கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு HDMI போர்ட், சரிங்களா. 2 USB போர்ட். ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து 100 இன்ச் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2.81 மீட்டர் வந்து தள்ளி போகணும். அங்கே பாருங்கள், பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலுங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து சொல்லிடுறேன். 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. 4 GB RAM வந்து இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ OTT கண்டென்ட்லாம் நிறைய நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைடு சினிமா ஸ்கோப் LCD ஸ்க்ரீன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் வந்து சூப்பராக நம்ம இப்போ பார்க்குற மூவிஸ் எல்லாமே அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. அதனால் மூவி பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து இருக்கும். மற்ற ப்ரொஜெக்டரில் இல்லாதது அப்படி என்ன ப்ரோ ஸ்பெஷலாக அந்த ப்ரொஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டெடிகேட்டடாக ப்ளூடூத்துக்குன்னு சொல்லிட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில். ஸோ இன்னொரு விஷயம், இங்கே வந்து மவுஸ் மோட்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த PPT ப்ரெசென்ட் பண்ணுவீங்க காலேஜ்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி. அந்த PPT ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த மவுஸ் மோட் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதில் வந்து நம்மளால பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் வந்து HDMI கண்ட்ரோல்னு இருக்கு பாருங்க. HDMI ஆர்க்கு வந்து சப்போர்ட் பண்ண இந்த ப்ரொஜெக்டர். நீங்கள் பாட்டு கேட்குற ஒரு ஆடியோ டிவைஸாக வந்து மாற்றிக்க முடியும். ப்ரோ அதெல்லாம் விடுங்க ப்ரோ, பென்ட்ரைவில் உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுமா அதை முதல்ல சொல்லுங்க. 20,000:2 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கிறதுனால உங்களுக்கு 4K வீடியோ பென்ட்ரைவில் நம்மளால பார்க்க முடியும். மெனு பட்டன் அப்படின்றது இதுதான், சரிங்களா. இந்த பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இதுதான் நான் சொன்னேன் மற்ற ப்ராஜெக்ட்ல பண்றது, HDR வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், HDR வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதுல ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது வந்து 4K வந்து ப்ளே ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. இதோட லூமன்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். எவ்வளவு பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா இங்க ஏர்ல இருக்கிற அந்த டஸ்ட் கூட தெரியுது பாருங்க.